Morning students, நம்ம today என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜுவாலஜியில் அனிமல் கிங்டம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அனிமல் கிங்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அனிமல் கிங்டம் 11th ஜுவாலஜியில் நம்ம அனிமல் கிங்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் அனிமல்? ஸோ அனிமல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் அனிமல், வாட் ஆர் த கான்செப்ட் ஆஃப் அனிமல் கிங்டம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். So, animals are multicellular. Multicellular are many cells. The animal comprises the many cells. Millions of cells on the occupy ஆயிருக்கும். So, and heterotrophic. Heterotrophic na they cannot produce the food. So, food காக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஆட்டோட்ரோப்ஸ்னு எதை சொல்லுவோம்? பிளான்ட். ஓகேங்களா? அப்போ ஃபுட்டுக்காக இன்னொரு ஆர்கானிஸுக்கு ஒரு அனிமல் டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். இதில் வந்து செல்வால் கிடையாது. பட் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்வால் இருக்கு, பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் இருக்கு. பட் அனிமல் செல்ஸ்ல தே ஹேவ் நாட் செல்வால் அண்ட் குளோரோஃபில் ரெண்டுமே இருக்காது. தட் இஸ் கால்ட் அனிமல். இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அனிமல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். த நெக்ஸ்ட், ஸோ மொத்தம் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 மேஜர் பைலாவாக பிரிக்கிறாங்க. இதில் கிங்டம் அனிமாலியாவில் பைலா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ். த குரூப் ஆஃப் கேரக்டரிஸ்ட் அனிமல் ஆர் கேட்டகரைஸ்ட் இன்டு பைலா. ஓகேங்களா? ஒரே மாதிரியான ஒரே கேரக்டர்ஸ் ஒரு ரிலேட்டடாக உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். அதுதான் பைலா அப்படின்னு சொல்கிறாங்க, தொகுதின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ எத்தனை கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒன்று போரிஃபரா, த அனிமல் பேரிங் த போரஸ், ஹோல்ஸ் உள்ள அனிமல்ஸ். நெக்ஸ்ட் நீடேரியா, டென்டிகிள்ஸ் மாதிரி இருக்கும் ப்ரொஜெக்ஷன்ஸு. நெக்ஸ்ட் டீனோஃபோரா, பிளாட்டிகல் மில்கஸ். பிளாட்டிகல் மில்கா ஃப்ளாட்னா தட்டையான அப்படின்னு அர்த்தம். டார்சோ வென்ட்ரல் டிப்ரெஷன் இருக்கும். ஆஸ்கல் மில்கஸ் உருளைப்புழு, ரவுண்ட் வார்மு. அன்னலிடா செக்மெண்டட் பாடி, எக்ஸாம்பிள் எர்த்வார்ம். ஆர்த்ரோபோடா ஜாயிண்டட் லெக்ஸ், காக்ரோச்லாம் இதில் வந்துடும். ஓகேங்களா? அதோட அப்பண்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டடாக இருக்கும். மொலஸ்கா சாஃப்ட் பாடிட் அனிமல். எக்கினோடெர்மேட்டா, எக்கின்ஸ் அப்படின்னா ஸ்பிக்குல்ஸ் ஆன் த டெர்மல். ஸோ ஸ்டார் ஃபிஷ் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? ஸ்பிக்குல்ஸ் மாதிரி இருக்கும், அதனால இது பேர் எக்கினோடெர்மேட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிகார்டேட்டா. ஹெமினா ஹாஃப். பேக் போன் நோட்டோகார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஆர்கானிசத்தில் பாதி தான் இருக்கும், அதனால இது பேர் ஹெமிகார்டேட்டா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கார்டேட்டா, முதுகு நாணிகள். ஸோ ஹவு மெனி மேஜர் பைலா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 11 கேட்டகரிஸாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணி சொல்லணும். ஸோ வாட் ஆர் தே வந்து பார்த்தீங்கன்னா போரிஃபெரா, நீடேரியா, டீனோஃபோரா, பிளாட்டிகல் மில்கஸ், ஆஸ்கல் மில்கஸ், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, mollusca, echinodermata, hemichordata and chordata. These are all 11 kingdoms of major phyla in animal groups, animal kingdom. So animal எதை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க? So basis of classification. ஒரு அனிமலை எதை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க? ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதை வச்சு தான் ஒரு அனிமலை டிவைட் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு அடையில போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபாரஸ்ட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு டார்க் ஒரு ஜங்கிள் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குன்னு அங்கே ஒரு அனிமல்ஸ் இருக்கு. ஸோ அந்த அனிமல்ஸ் நீங்கள் வந்து ஒரு கிளாசிஃபை பண்ணும்பொழுது வாட் ஆர் த கேரக்டர் ஷுட் பி மென்ஷன்டு அக்கார்டிங் டு த ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அனிமல் கிங்டத்தில் அந்த அனிமல்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? கேட்டகரைஸ் பண்ணணும். அப்போ பார்க்கும் பொழுது லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அது வந்து எப்படி உருவாகிருக்கு? சிங்கிள் செல் இருக்கா, இல்லை செல்லு மட்டும்தான் இருக்கா, இல்லை செல்லாம் சேர்ந்து டிஷ்யூவாக உருவாக்கியிருக்கா, இல்லை டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் இருக்கா, ஆர்கன் சேர்ந்துலாம் எல்லா ஆர்கன்ஸும் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அந்த உயிரி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு வீடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் செங்கல், சிமெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராவல், ஜல்லி, அப்புறம் வந்து ஸ்டீல், அப்புறம் அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் அது காஸ்மெட்டிக்ஸ், வுட்டு, இது எல்லாமே சேர்ந்ததான் ஒரு வீடு அப்படின்னு சொல்லணும், ஹோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அது எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்கு, அதான் கொஸ்டின். சிங்கிள் செல்லாக இருக்கலாம், மெனி செல்லாக இருக்கலாம், செல்லாம் அக்ரிகேட் ஆகி டிஷ்யூவாக இருக்கலாம், இல்லை அந்த டிஷ்யூலாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் மட்டும் இருக்கலாம், நிறைய ஆர்கன் இருக்கலாம், ஆர்கன் சிஸ்டம் இருக்கலாம். ஸோ எதை எப்படி பேஸ் பண்ணுறதோ அதுக்கு வச்சு தகுந்த மாதிரி தான் நம்ம அனிமல்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், பாடியோட சிமெட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அனிமல்ஸை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கட் பண்ணா 2 ஆஃப் ஆஃப் த ரீஜனா பிரியுதோ தட் இஸ் கால்ட் சிமெட்ரிம்பாங்க. அதாவது சில அனிமல்ஸ் எந்த ஆங்கிள் இருந்து கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஆஃப் ஆஃப் த ரீஜனா வரும்.
பட் சம் ஆஃப் த அனிமல் ஆர் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த அனிமல்ஸ் வந்து பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூ கட் பண்ண மட்டும் தான் அந்த அனிமல்ஸ் வந்து ஈக்குவலாக தெரியும். ஸோ சிமெட்ரி அதில் இருக்கா இல்லையா, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கட் பண்ணுறோம், கட் பண்ணால் டூ ஈக்குவல் ஆஃப் த ரீஜன் கிடைக்குதா இல்லையா, அதை வச்சு வந்துச்சுன்னா அது சிமெட்ரிக்கல் அனிமல், வரல அப்படின்னா ஏசிமெட்ரிக்கல் அனிமல். அவ்வளோதான். இந்த நம்ம டைப்ஸ் நம்ம சப் டைப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜெர்மினல் எம்ப்ரியானிக் லேயர். ஜெர்மினல் எம்ப்ரியானிக் லேயர்னா கரு அதோடைய ஜைகோட் டெவலப் ஆகும் பொழுது, ஜைகோட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் ஓவம் ஃபியூஸ் ஆகும். ஸ்பெர்ம் ஓவம் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய என்ன அந்த ட்ரோபோஃபோர் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டோமஸ், பிளாஸ்டுலா, மோருலா, நிறைய செல் டிவைட் ஆகும். டிவைட் ஆகி எத்தனை லேயர் உருவாகுது? ஃபார் எக்ஸாம்பிள் சில அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் தான் இருக்கும், எக்டோடோம் எண்டோடோம் மட்டும் தான் இருக்கும். சில அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும், எக்டோடோம் எண்டோடோம் மீசோடோம். Each and every layer have a produce specific organ on the organism. குறிப்பிட்ட ஒவ்வொரு அடுக்குகளும் ஒரு குறிப்பிட்ட என்ன செய்யுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் வந்து அந்த லேயர்ஸ்ல தான் உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜெர்மினல் ஆர் எம்ப்ரியானிக் லேயர்ஸ் மைண்டில் வச்சுங்க. சீலம், அதாவது பாடி கேவிட்டி. ஒரு அனிமல்ஸுக்கு பாடி கேவிட்டி இருக்கா, அது இருந்ததுன்னா சீலோமேட், இல்லைன்னா ஏசிலோமேட். இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை அப்படின்னா சூடோசிலோமேட். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம்னா செக்மெண்டேஷன். இப்போ வந்து நம்ம வந்து எர்த்வாம் பார்க்குறோம். எர்த்வாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியை நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் செக்மெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் கால்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டாமெரிசம் ஆர் செக்மெண்டேஷன்ஸ். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோகார்ட். அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போன் இருக்கா, பேக் போன் இருக்குன்னா அது கார்டேட்டு, பேக் போன் இல்லைன்னா அது நான் கார்டேட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் மெயின் கேட்டகரிஸ் டு கிளாசிஃபை த animals according to the level of organization, body symmetry, germinal layer, coelom, body cavity, segmentation or metamerism, another will say notochord. Okay, the next first levels of organization. அந்த levels எப்படி வந்து ஒரு அனிமல்ஸ் உருவாயிருக்கு அதை நம்ம வந்து சப்டைப் பண்ண போறோம். level of organization based on organization of the cells, animals are grouped into 4 levels. நோட் பண்ணீங்கப்பா. அனிமல்ஸ் எத்தனை லெவல்ஸாக பிரிக்கிறோம்னா 4 லெவல்ஸ். எப்படி? ஒன்று செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது செல்களால் மட்டும் ஆர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும். என்னென்னா செல்ஸ்லாம் அக்ரிகேட் ஆகி டிஷ்யூவை உருவாக்கும். நிறைய டிஷ்யூக்கள் சேர்ந்து ஆர்கன்ஸ் உருவாக்கும். நிறைய ஆர்கன்ஸை சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தை உருவாக்கும். நிறைய ஆர்கன் சிஸ்டம்லாம் சேர்ந்து ஒரு ஹோல் ஆர்கானிசம், ஒரு உயிரியை உருவாக்குது. ஸோ லைக் தட் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா த செல் ஒன்லி மேடப் ஆஃப் தீஸ் ஆர்கானிசம். செல்லு மட்டும் தான் இருக்கும். டைட்டாக இருந்தாலும் டிஷ்யூ இருக்கும். அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகி அக்ரிகேட் ஆகி லூஸ் அக்ரிகேஷன்ல இருக்கும். தட் இஸ் கால்டு செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். டிஷ்யூ அப்போ செல்லுலாம் சேர்ந்து என்னத்தை உருவாகிருக்கு? திசுக்களை உருவாக்கியிருக்கு. திசுக்கள்லாம் சேர்ந்து ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சில உயிரிகளில் ஆர்கன்ஸ்லாம் இருக்கும், பட் அந்த ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்து ஆர்கானிசம் உருவாக்கியிருக்காரு. ஃபோர்த்து கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நிறைய ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஆர்கன் சிஸ்டம் ஆர் ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த 4 கேட்டகரிஸ். இப்போ நம்ம அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவலில் யார் இருக்கா, செல் அளவிலான கட்டமைப்பில் யார் இருக்கா, திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், திசு அளவிலான கட்டமைப்பில் எந்தெந்த பைலம் எந்தெந்த அனிமல்ஸ் வருதுங்கிற பார்க்க போகிறோம். தேர்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். எந்தெந்த அனிமல்ஸ்ல ஆர்கன்ஸ்லாம் இருக்கு, எந்த பைலத்துலேருந்து ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகுது, எந்த அனிமல்ஸ் எந்த பைலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் இருக்கு. இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ். ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 11th ஜுவாலஜியில் அதிக கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நம்ம வந்து கான்செப்ட் ஓரியன்டாக டெப்த்தாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அனிமல் கிங்டம் இஸ் எ மேஜர் பார்ட் ஆஃப் த மார்க். ஓகே, இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக். அதாவது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த அனிமல் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குழாய் மாதிரி இருக்கும், பட் இது இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். செல்ஸ் நிறைய இருக்கும், பட் செல்ஸ் வந்து டைட்டாக சேர்ந்தா தானே நல்லா டைட் அக்ரிகேட் ஆனால் தானே உங்களுக்கு டிஷ்யூவாக மாறும். இங்கே டைட் அக்ரிகேட் கட்டாது ஆகாது, லூஸ் செல் அக்ரிகேட். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் எ ஸ்பேஸ். ஒரு செல்லு இங்கே இருக்குது, ஒரு செல்லு இங்கே இருக்குன்னா உங்களுக்கு டிஷ்யூக்கள் உருவாக்காது. ஓகேங்களா? தனித்தனியாக இருக்கும், அவ்வளோதான். தே ஹேவ் எ கேப். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு கண்டிப்பாக டெஃபினெட்லி இருக்கும். ஓகே,
cells are arranged at the loose cells aggregates. Example porifera. ஓகேங்களா? அப்ப இந்த அனிமல்ஸ் போரிஃபெரா வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி அப்படின்னா செல்லுலார் லெவல். ஓகே, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இங்க செல்லுலாம் சேர்ந்து டிஷ்யூ மட்டும் தான் உருவாகி இருக்கு, வேற எந்த இதுவும் கிடையாது. செல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் தி டிஷ்யூ. எக்ஸாம்பிள் நீடேரியா அண்ட் இன்னொன்று யாரு, டீனோஃபோரா. இந்த ரெண்டு பைலமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்தது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கன்ஸ்லாம் வரும். அந்த டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கன்ஸ் உருவாக்கிட்டு டிஷ்யூ ஆர் அரேஞ்ச் இன் தி ஆர்கன்ஸ். அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஹையர் அனிமல்ஸ் பிளாட்டிக்கல் மில்கஸ் டு கார்டியேட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆர்கன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கன் லெவல், இந்த ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செல் இருக்கு, செல்லுலாம் சேர்ந்து திசுக்களை உருவாக்குது. அந்த திசுக்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து என்னத்தை உருவாக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் செல் கார்டியோசைட். கார்டியோசைட்னா கார்டியாக் செல். அது வந்து என்னத்தை உருவாக்குதுன்னா கார்டியாக் டிஷ்யூ உருவாக்குது. கார்டியாக் டிஷ்யூ என்னத்தை உருவாக்குது, ஆர்கன். வாட் இஸ் நேம் ஆஃப் த ஆர்கன்? ஹார்ட். ஓகே, ஹார்ட் மட்டும் கிடையாது, அதே போல வந்து பார்த்தா கிட்னி எடுத்துங்க, லங்ஸ் எடுத்துங்க, லிவர் எடுத்துங்க, பிரெயின் எடுத்துங்க, இவ்வளவு லாட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கு. அதுதான் ஆர்கன் சிஸ்டம். அப்போ எல்லா சிஸ்டத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆர்கன்னா என்ன, ஆர்கன் சிஸ்டம்னா என்ன? ஆர்கன்லாம் ஒரு ஆர்கன்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை ஒரு ஃபியூ ஆர்கன்ஸ் இருக்கலாம். ஆர்கன் சிஸ்டம்ங்கிறது அட்வான்ஸ்டு, அங்கே தான் நம்ம இருக்கோம். ஸோ ஆர்கன்ஸ் ஆர் அசோசியேட் டு ஆர்கன் சிஸ்டம். அசோசியேட், ஒருங்கிணைந்து செயல்படுது, நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. So each system perform a physiological function. What is the role of the kidney? Purify the blood or excrete the nitrogenous waste. What is the role of brain? Nervous system, nerve impulses, memory oriented. What is the role of hormonal? It is also involved in the regulation of metabolic and body functions. What is the role of liver? Liver oda vela enna, to secrete the bile, to digest the fat. What is the role of stomach? Stomach is the food digest பண்ண யூஸ் ஆகுது. pH 1.2 to 1.5 இந்த கேட்டகரி இருக்கும். ஸோ இதை பற்றி சொல்லுவோம். ஸோ நிறைய இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம்ங்கிறது எல்லாமே கோஆர்டினேட்டட் ஃபேஷனில் ஒர்க் ஆகும், ஒன்னோட ஒன்று ஒருங்கிணைந்து செயல்படும். இண்டிவிஜுவலாக எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் கன்டினியூஷன் பார்க்குறோம் நம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல் ஷோ த எக்ஸாம்பிள். ஸோ ஆர்கன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமானம் பண்ணுறதுனால டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ வாட் யூ மீன் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்? இட் ஹேஸ் ஒன்லி a சிங்கிள் ஓப்பனிங். அதாவது ஒரு மவுத் மட்டும்தான் இருக்கும். அந்த மவுத் இட் ஆக்ட் as a சிங்கிள் ஆன்டீரியர் ஓப்பனிங். சிங்கிள் ஓப்பனிங், அதை மவுத்னு சொல்லக்கூடாது, சிங்கிள் ஓப்பனிங். இட் ஆக்ட் as a மவுத் as well as வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் ஆர்கனா ஆனஸா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நீடேரியா, இன்னொன்று பிளாட்டிக்கல் மில்கஸ். இதான் முக்கியமானது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பைலம் ஹேவ் எ இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஆன்சர். யாரு? நீடேரியா. அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டிக்கல் மில்கஸ், தட்டைப்புழு. நீடேரியா ஹைட்ரால தரும். தென் கம்ப்ளீட்னா என்ன அப்படின்னா they have a two opening. ஒன்று ஓப்பனிங், ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் ஓப்பனிங், ஒரு அனிமலோட முன்னாடி உள்ளது ஆன்டீரியர் ஓப்பனிங், அது மவுத் ஆக்ட் ஆகுது. போஸ்டீரியர் ஓப்பனிங், பின்னாடி உள்ள ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸா இருக்கும், அது கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, த நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பாருங்க. இதுல டூ டைப்ஸ் இருக்கு. ஒரு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் த க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் இருக்கும், பிளட் வெசல்ஸ் இருக்காது. பம்ப் பண்ணுற ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டி போகும், அதாவது சைனஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேவிட்டி, அந்த சைனஸஸ் யாருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் போயிடுது. ஸோ அந்த பிளட் போனதுனால அதுக்கு பேர் ஹீமோசீல். ஹீமோனா பிளட்டு, சீல்னா கேவிட்டி. அந்த ஹீமோசீலை சுற்றி உங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னா அந்த தேவையான ஆர்கன்ஸ் எல்லாமே அங்கே ஆக்குபை ஆகிருக்கும். அப்போ அந்த ஆர்கன்ஸ்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. ஆக்சிஜனேட்டட் பிளட் அங்கே போகுது, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகி இப்படி போயிட்டு இருக்கும். தட் இஸ் கால்ட் ஓப்பன். க்ளோஸ்டு டைப் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அந்த க்ளோஸ்டு டைப் ஆஃப் ஆர்கானிசத்தில் ஹார்ட் இருக்கும், பிளட் வெசல்ஸ் இருக்கும், பிளட் த்ரூ த பிளட் வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ் வழியாக தான் பிளட் போகும் அந்த ஆர்கன்ஸ். பிளட் வெசல்ஸ் வழியாக தான் அந்த ஆர்கன்ஸ் வந்து டீஆக்சிஜன் பிளட் ஹார்ட்டுக்கு வரும். These are all open and closed type of circulatory system. These are all organ system level of organization. ஒவ்வொரு ஆர்கன் பர்டிகுலரா இருக்கு. So it is the arrangement, symmetry. Symmetry என்னன்னு பாருங்க. What is symmetry? இங்க பாருங்க, ஒரு அனிமல்ஸை
டூ ஈக்குவல் ஆஃப் ஆஃப் தான் நம்ம பிரிக்கும். தட் இஸ் கால்ட் சிமெட்ரி. அப்போ சிமெட்ரினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ it is the arrangement of the similar body parts on two sides of the main axis. இதுதான் ரெட் கலர்ல கொடுத்துருக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ். அது ரைட் சைடு இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைடு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டூ ஈக்குவல் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து ரெண்டு சைடுமே இருக்கு. பேஸ்ட் ஆன் த சிமெட்ரி அனிமல்ஸ் ஆர் டூ டைப்ஸ். அது சிமெட்ரி வர்றதை பொறுத்து இந்த அனிமல்ஸ் எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னா டூ டைப்ஸ். என்னென்ன அப்படின்னு பாருங்க. ஒன்று ஏசிமெட்ரிக்கல், ஏன்னா ஆப்சன்ஸ். அப்போ ஏசிமெட்ரிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் நீங்கள் அந்த அனிமல்ஸ் எந்த வியூலையும் வந்து இந்த டூ ஆஃப் த ரீச்லாம் நம்ம கட் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் asymmetrical. A stands for absence. Body cannot be divided into two similar parts. நீங்க கவனிங்க, இந்த பக்கம் ஒரு ஆஃப், இந்த பக்கம் முழுசா இருக்கு, இந்த பக்கம் முழுசா இருக்கு, இந்த பக்கம் ஆஃப், இந்த பக்கம் பெருசா இருக்கு, இந்த பக்கம் சின்னதா இருக்கு. ஸோ எந்த நீங்க கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த அனிமல்ஸை டூ ஈக்குவல் ஆஃப் தான் நம்ம வெட்ட முடியாது. நீங்க இப்படி வெட்டினாலும் டூ ஈக்குவல் ஆஃப் தான் வராது, இப்படி கட் பண்ணாலும் டூ ஆஃப் த ஈவனா வராது. ஸோ நம்ம கட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸோடைய சென்ட்ரல் ஆக்சிஸ்ல கிராஸ் பண்ணி போகணும். அந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் போகணும். நீங்கள் மட்டும் ஓரத்தில் தொட்டிலாம் கட் பண்ணக்கூடாது. அது இப்படி இப்படி கேரட் கட் பண்ணுற மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது. அதாவது உங்களுக்கு சிமெட்ரி அப்படிங்கிறது ஒரு அனிமலுடைய சென்ட்ரல் பாயிண்ட் கிராஸ் பண்ணி ஒரு லைன் போகுது. அது எந்த ஆங்கிளில் வேணாலும் போகலாம். ரைட் ஆங்கிளில் போகலாம், லெஃப்ட் ஆங்கிளில் வரலாம், மிடில் ஆங்கிளில் வரலாம், எந்த டிகிரியில் வேணாலும் போகலாம். ஆனால் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆக்சிஸை கிராஸ் பண்ணிட்டு போகணும். எப்படி கிராஸ் பண்ணால் டூ ஈக்குவல் ஆஃப் த ரீசன் கிடைக்கல. மோஸ்ட் போரிஃபரன்ஸ், ஓகேங்களா, அண்ட் ஸ்னைல், நத்தை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் சிமெட்ரிக்கல். பாடி கேன் டிவைட் இன்டு டூ சிமிலர் பார்ட். ஓகேங்களா, பாடியை வந்து பார்த்தீங்கன்னா இது சிமெட்ரி, இது பாடியை டிவைட் இன்டு டூ சிமிலர் பார்ட். ஓகேங்களா, பீட்டில்ஸ் பைலேட்ரல் சிமெட்ரி, இதே மாதிரி பீட்டில் வண்டு மாதிரியும் ரெண்டாக பிரிக்கலாம். ஸ்பாஞ்சஸ் ஹேஸ் நோ சிமெட்ரி, இதெல்லாம் நீங்கள் எப்படி பிரிச்சாலும் ஒரு சிமெட்ரி இருக்காது. ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா they also have a bilateral symmetry. So next ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா பார்க்கலாம். ரேடியல் சிமெட்ரி, சிமெட்ரி அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா ஒரு அனிமல்ஸோடைய சென்ட்ரல் பாயிண்ட்ல உங்களுக்கு வேரியஸ் பிளேன் ஆர் என்டர் டிவைட் பண்ணுது அந்த லைன் பிளேன், தட் இஸ் கால்டு சிமெட்ரி. அது வர்றதை பொறுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி. ஸோ வாட் இஸ் ரேடியல் சிமெட்ரி? ஹியர் பாடி கேன் பி டிவைடட் இன்டு டூ ஈக்குவல் ஹாஃப். எந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் விட்டாலும் கட் பண்ணாலும் ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். எனி வெர்டிக்கல் பிளைன், செங்குத்து வெர்டிக்கல் அலாங் சென்ட்ரல் ஆக்சிஸ். ஆனால் அது எது கிராஸ் பண்ணிட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஆக்சிஸ். ஓகேவா, சென்ட்ரல் ஆக்சிஸை கிராஸ் பண்ணி போகணும். ஓகே, எனி வெர்டிக்கல் பிளைன் அலாங் த சென்ட்ரல் ஆக்சிஸ், அதாவது ஓரல் அபோரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஆஃப் த பாடி எக்ஸாம்பிள் சம் போரிஃபரன்ஸ். முன்னாடி நம்ம பார்த்தது போரிஃபரன்ஸ் வரும். நிடேரியன்ஸ், டீனோஃபோர்ஸ், எக்கினோடர்ம்ஸ், அடல்ட்ல மட்டும் எது இருக்கு அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி. அப்போ ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அனிமல் இருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த ஆங்கிள்லேருந்து விட்டாலும் அதை டூ ஈக்குவல் ஆஃப் த ரீஜனாக பிரியும். ஆனால் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எதை கிராஸ் பண்ணிட்டு போகணும்? சென்டர் ஆக்சிஸை கிராஸ் பண்ணிட்டு போகணும். அடுத்து பைலேட்ரல் சிமெட்ரி, பைனாலே தெரியும் உங்களுக்கு டூ. இது ரேடியல் சிமெட்ரினா ஆர்எஸ் சமைச்சுன்னு சொல்லுவாங்க. பைலேட்ரல் சிமெட்ரினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபக்க சமைச்சு. Here body என்ன செய்யுது can be divided into right and left half in only one plane. ஒரு ஆக்சிஸ்ல கட் பண்ணா மட்டும்தான் அனிமல் வந்து டூ ஈக்குவல் ஆஃப் த ரீஜனா பிரியும். கொஞ்சம் சைடு கட் பண்ணி போனாலும் உங்களுக்கு டூ ஈக்குவல் ஆஃப் த ரீஜனா வராது. இல்ல ரைட் சைடு கட் பண்ணி ஓரமா கட் பண்ணி போனாலும் டூ ஈக்குவல் ஆஃப் த ரீஜனா பிரியாது. ஸோ ஒரே ஒரு பிளான் நமக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த நோஸ் கட் பண்ணோம்னா நமக்கு வந்து பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ பிளாட்டிகல் மெத்தட்ஸ் டு கார்டியேட். ஓகேங்களா, பிளாட்டிகல் மெத்தட்ல ஆரம்பிச்சு கார்டியேட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரி எக்ஸப்ட் எக்கினோடெர்மட்டா. அதாவது எக்கினோடெர்மட்டானா ஸ்டார் ஃபிஷ். ஸ்டார் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதோடைய பாடியோடைய ஸ்கின்னு மேலே வந்து உங்களுக்கு ஸ்பிக்குல்ஸ் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் பென்டாமரஸ். அது கை கால் எத்தனை ஸ்டார் ஃபிஷ்னா 5 இருக்கும். அதனால அது வந்து ரேடியல் சிமெட்ரி.
நெக்ஸ்ட் ரேடியல் சிமெட்ரியோடைய அனிமல்ஸ் கூட இது கொடுத்துருக்காங்க. பைலேட்டரல் சிமெட்ரி நண்டு, ரேடியல் சிமெட்ரி பாருங்க ஸ்டார் ஃபிஷ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க சிமெட்ரியோட இது the body of bilateral symmetrical animal. பைலேட்டரல்னு தெரியும் உங்களுக்கு, இருபக்க சமைச்சு பைனாலே டூ. ஸோ அந்த அனிமல்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. The body has bilateral animals has என்னென்ன இருக்கும்? A dorsal upper side, ventral lower side, left and right lateral side, cephalic தலைப்பகுதியில் உள்ளது anterior, anal or tail side உள்ளது posterior. இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணீங்க. ஒரு அனிமல்ஸ் பற்றி படிக்கும்பொழுது இதுதான் கொடுப்பாங்க உங்களுக்கு. டார்சல், வென்ட்ரல், லேட்ரல், ஆன்டீரியர், அனதர் சொல்லி பார்த்தா போஸ்டீரியர். ஸோ இதை இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். வென்ட்ரல்னா வயிற்றுப்புறம், ஓகேங்களா? வென்ட்ரல்னா வயிற்றுப்புறம், டார்சல்னா முதுகுப்புறம், போஸ்டீரியர்னா பின்பக்கம், ஆன்டீரியர்னா முன்பக்கம். அவ்வளோதான் ஒரு அனிமல்ஸ் கிளாஸ் வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க சிமெட்ரி முடிச்சாச்சு. அடுத்தது ஜெர்மினல் லேயர். ஜெர்மினல் லேயர்னா கருப்படை செல்கள் சொல்லுவாங்க, ஜெர்மினல் அல்லது மூல அடுக்கு செல்கள். ஸோ தீஸ் ஆர் லேயர் ஆஃப் எம்பிரியானிக் ஃப்ரம். இந்த லேயர் எங்கேருந்து வருது? எம்பிரியானிக். எம்பிரியானிக்னா கரு வளருது, ஓகேங்களா? தீஸ் ஆர் லேயர் ஆஃப் எம்பிரியானிக் ஃப்ரம் which all the body organs are formed. அப்போ அந்த 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 உருவாகக்கூடிய லேயர்ஸ்ல இருந்தால் உங்களுக்கு என்ன உருவாகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, all layers are formed. Based on the number of germ layer, animals are two types. எத்தனை லேயர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அனிமல்ஸை டூ கேட்டகரிஸாக டிவைட் பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக், அனதர் ஒன்று வந்து பார்த்தா ட்ரிப்ளோ. டிப்ளோபிளாஸ்டிக்னா 2, ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ கவனிங்க, இங்கே இது பிளாஸ்டோசீல், சீல்னா கேவிட்டி, இது பிளாஸ்டோமர், இது பிளாஸ்டோசீலாக மாறுது, பிளாஸ்டோசீல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் இன்வாஜினேஷன் ஆகுது, அது இஸ் கால்ட் பிளாஸ்டோலா. கேஸ்ட்ரோலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லேயர்ஸ் பெருசாக மாறுது பாருங்க. மிடில் உள்ளது மீசோடம், இன்னரில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா எண்டோடம், அவுட்டரில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா எக்டோடம். அப்போ எண்டோடம், எக்டோடம், மீசோடம். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி லேயர் ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ். குறிப்பிட்ட ஒரு பகுதிகளில் உள்ள குறிப்பிட்ட ஒரு ஆர்கன்ஸுக்கு தேவையான குறிப்பிட்ட ஆர்கன்ஸை உருவாக்குறது தான் அந்த எம்பிரியானிக் லேயரோட வேலை. இப்போ 2 இருந்ததுன்னா, எக்டோடம் எண்டோடம் மட்டும் இருந்ததுன்னா அது டிப்ளோபிளாஸ்டிக். 3 லேயர்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படிங்கிறது தெரியணும். இங்கே கவனிங்க, எக்டோடம்னா அவுட்டர் லேயர், எண்டோடம்னா இன்னர் லேயர். இந்த ரெட் கலரா உள்ளது வந்து பாத்தீங்கன்னா மீசோடம். ரெட் கலரா உள்ளது என்னது? மீசோடம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். இது எத்தனை லேயர் இருக்கு அப்படின்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ஸ் கிடையாது, சென்டர்ல கேப் இருக்கு. அந்த கேப்ல யார் இருக்கு அப்படின்னா மீசோக்ளியா செல்ஸ். என்ன கிளியா செல்ஸ்? மீசோக்ளியா செல்ஸ் ஆர் பிரசன்ட் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், இன்னொன்று என்னது? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? டிப்ளோனா 2 லேயர், ட்ரிப்ளோனா 3 லேயர். ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்டோடம் இருக்கு, எண்டோடம் இருக்கு. சென்டர்ல வந்து பார்த்தா அன்டிஃபரன்ஷியேட் கேப் லேயர் இருக்கு. அந்த கேப் லேயர் தான் வந்து மீசோக்ளியா. ஓகே, இது எக்டோடம், இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி எண்டோடம், இது வந்து எக்டோடம் அவுட்டரு. மிடில் வந்து பார்த்தா நான் லிவிங் லேயர், அது இஸ் கால்டு மீசோக்ளியா அப்படின்னு சொல்றாங்க. ட்ரிப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்டோடம், ஓகேங்களா? இன்னர் லேயர் வந்து எண்டோடம், மிடில் ஒரு ரெட் கலராக லேயர் இருக்கு, அது வந்து மீசோடம்னு சொல்றாங்க. ஸோ அந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். ஸோ 2 germ layer, outer ectoderm and inner endoderm. இது வந்து 2 லேயர் தான் இருக்குது. இதில் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்ல. In between these layer on undifferentiated jelly like layer called mesoglea. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயரையும் பிடிக்கிற மாதிரி ஒரு சென்டரில்
ஒரு ஜல்லி லைக் மெட்டீரியலான ஒரு லேயர் இருக்கு, தட் இஸ் கால்ட் மீசோகிலியா ப்ரெசன்ட் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீடேரியா, இன்னொன்று யாரு டீனோஃபோரா. இந்த பைலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். சீலண்டிரேட்டா, இன்னொன்று டீனோஃபோரா. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்லாம் நம்மளை பற்றி நம்மளே படிக்கிறது தான். அது 3 germ லேயர் இருக்கு, ஓகேங்களா. 3 germ லேயர், அவுட்டர் எக்டோடம், மிடில் வந்து மீசோடம், சென்ட்ரல் வந்து மீசோடம் இருக்கு, அண்ட் இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா எண்டோடம் பிரசன்ட் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க ப்ராக்டிகல் இன்ட்ரெஸ்ட் டு கார்டேட் இது வரைக்கும் இருக்கு. ஸோ இதை அப்படியே வந்து மைண்டில் ரீட் அவுட் பண்ணுங்க. பிளாஸ்டிக் அனிமல் அண்ட் டிப்ளோ. டிப்ளோனா 2 லேயர் பிரசன்ட் ஆயிருக்கும், ட்ரிப்ளோனா 3 லேயர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ எந்த அளவு லேயர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கன்ஸ் நிறைய இருக்கும், ஓகேங்களா. ஸோ எக்டோடம், எண்டோடம், மிடில் உள்ளது மீசோடம். அது எந்த நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது மேக்ஸிமம் லோவர் ஆர்கனைசேஷன் அனிமல் இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே எந்த கேட்டகரியில் இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸாக தான் இருக்கும். டிப்ளோ அப்படின்னா 2, பிளாஸ்டிக்னா லேயர். அப்போ எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேட்டகரி வந்துருது அப்படின்னா நீடேரியா அண்ட் டீனோஃபோரா. சிமெட்ரின்னு வரும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிங்கிள் செல் ஆர்கனைசேஷன் ஸ்பாஞ்சு இதே மாதிரி உள்ளதான் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சீலம், பாடி கேவிட்டி. ஓகேங்களா. இப்போ நமக்கெல்லாம் பாடி கேவிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு, ஏன்னா பாடி கேவிட்டிக்குள்ள தான் உங்களுக்கு ஆர்கன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பாடி கேவிட்டி இல்லைன்னா உங்களுக்கு ஆர்கன்ஸ் வந்து ஸ்பெசிஃபையாக இருக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ பேசிஸாக கிளாசிஃபிகேஷனில் 4th கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சீலம், பாடி கேவிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் த கேவிட்டி. கேவிட்டினா ஒரு குழி, அது ஆர் லூமன் சொல்லுவாங்க. கேவிட்டி லைன்டு பை ரொம்ப பாருங்க 1 மார்க். அந்த கேவிட்டிங்கிறது எதாவது லைன் ஆயிருக்கணும் அப்படின்னா மீசோடம், மிடில் லேயர். கவனிங்க, இந்த ப்ளூ கலராக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்டோடம், லைட்டா பிங்க் கலராக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா மீசோடம். இது வந்து பார்த்தீங்கன்னா மீசோடம். எண்டோடம்ங்கிறது டார்க்கா உள்ள இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோடம். அப்ப பாடி கேவிட்டிங்கிறது எந்த லேயர்ல இருந்து உருவாகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தான் அந்த டயக்ராம். மீசோடம் ஸ்பிளிட் ஆயிருக்கு பாருங்க, ஓகேங்களா. இதுவும் மீசோடம் தான், இந்த கேவிட்டி மீசோடமா. இடையில ஒயிட்டா இருக்கக்கூடிய பார்ட் தான் சீலம், ஓகேங்களா. அப்ப இந்த பாடி கேவிட்டிங்கிறது உங்களுக்கு அந்த சீலம்ங்கிறது எந்த லேயர் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா மீசோடம் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேவிட்டி நான் சொல்லிடுறேன். இது வந்து எண்டோடம்னு வச்சுக்கோங்க, ஓகே. வேற ஒரு கலர் வைக்கலாம். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மீசோடம். இப்போ பாடி கேவிட்டிங்கிறது உங்களுக்கு இந்த மீசோடம் லேயர் ஸ்பிளிட் ஆகிருக்கும். அப்போ மீசோடம் லேயர் 2 ஸ்பிளிட் ஆனா அப்போ சென்டரில் உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீசோடம். அது அண்டர்ஸ்டாண்ட்? Yes sir. This is the mesodermal layer. Mesodermal layer split ஆயிருக்கு. அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு லேயர் போட்டுக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்டோடம். ஸோ எக்டோடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வச்சுக்கலாம். இது வந்து எக்டோடம். அப்போ மீசோடம் தான் உங்களுக்கு என்ன இருக்கு, ஸ்பிளிட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் மீசோடர்மல் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் சீன் இன் பிட்வீன் எங்கெங்க இருக்கு, எஸ்பெஷலி எங்க இருக்கு அப்படின்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா பாடி வால். பாடி வால் தான் எக்டோடம். அண்ட் கட் வால், கட்னா குடல், இண்டஸ்ட்ரியல் வால். அப்போ இண்டஸ்ட்ரியல் வாலுக்கும் பாடி வாலுக்கும் இடையில, பாடி வாலுங்கிறது இங்கே இருக்கும், இண்டஸ்ட்ரியல் கட் வாலுங்கிறது இங்கே இருக்கும், இடையில உள்ள ஸ்பேஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலம். ஸோ சீலம் செப்பரேட் த மசில்ஸ் ஆஃப் கட். சீலம் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா பிரிக்குது. எதை பிரிக்குது? மசில்ஸ் ஆஃப் கட். மசில்ஸ் ஆஃப் கட்டுனா சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வால். ஸோ பாடி வால்ங்கிறது தனியாக கவரிங் மாதிரி இருக்கு, கட்டுங்கிறது தனியாக ஒரு பார்ட். ஸோ அதை செப்பரேட் பண்ணுது யாரு? சீலம். ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சீலம் அனிமல்ஸ் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த அனிமல்ஸில் அந்த சீலம் எப்படி இருக்கு அதை வச்சு 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பாருங்க. ஒன்று ஏ சீலோமேட். நான் ஏனாலே சொல்லிட்டேன், ஏன்னா லாட்டின் லாங்குவேஜில்
ஆப்சென்ட்னு அர்த்தம். ஸோ இங்கே பாடி கேவிட்டி சீலம் இருக்காது. சூடோ சிலோமேட் அதாவது கேவிட்டி மாதிரி இருக்கும், ஆனால் அது பொய், ஃபால்ஸ். சூடோ அப்படின்னாலே ஃபால்ஸ் கேவிட்டி. சீலோமேட்னா ட்ரூ சீலம். இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இது இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எந்த பைலம். அந்த மேஜர் பைலம் பார்த்தோம் இல்லையா, அந்த 11 பைலாவில் எந்தெந்த கேட்டகரிஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சீலோமேட், ஏ சீலோமேட் அதாவது நோ சீலம், ஆப்சென்ட் ஆஃப் சீலம். அப்போ உங்களுக்கு எத்தனை லேயர் தான் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. உங்களுக்கு இந்த டயக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு there is no differentiation. The space between the body wall and the digestive cavity is filled with a matrix such as வந்து பார்த்தீங்கன்னா parenchyma. இந்த ரெட் கலர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து filled with வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா parenchyma or matrixன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா porifera to platyhelminthus minthus. அந்த பைல நம்ம பார்த்தோம்ல porifera to platyhelminthus minthus, porifera, cnidaria, then platyhelminthus. இந்த 3 பைலாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ சீலோமேட். நெக்ஸ்ட் சூடோ சீலோமேட். சூடோனா ஃபால்ஸ் சீலம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஹியர் த பாடி கேவிட்டி நாட் லைன்டு பை மீசோடம். ஏன்னா பாடி கேவிட்டி மீசோடம் லேயரால கவர் ஆகியிருந்தால் தான் அது வந்து சீலோமேட். இங்கே மீசோடெர்மல் லேயரால கவர் ஆகிருக்காது. ஸோ அப்போ மீசோடம் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கேட்டர்டு பவுச்சஸாக இருக்கும். மீசோடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்க, ரவுண்டாக பவுச்சஸாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு சீலோ மாதிரி இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் சூடோ சீலோமேட்னு சொல்றாங்க. அப்போ மிடில் லேயர் என்ன இருக்காது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் லைன்டு பை, அதாவது பாடி கேவிட்டி எதால லைன் ஆகிருக்காது அப்படின்னா மீசோடம்லாம் லைன் ஆகிருக்காது. இந்த சூடோ சீலோமேட் அனிமல்ல மீசோடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கேட்டர் ஆயிருப்பாங்க அங்கே. ஓகே, இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கல்மின்தஸ், உருளைப்புழு, ரவுண்டு வாப். போரிஃபெரா டு பிளாட்டிஹெல்மின்தஸ், ஏ சீலோமேட். அதுக்கு அடுத்த கேட்டகரி ஆஸ்கல்மின்தஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா சூடோ சீலோமேட். சீலோமேட் அப்படின்னாலே ஆஸ்கல்மின்தஸ்க்கு அப்புறம் அன்னலிடா டு என்னது, அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, கார்டேட்டா, டோட்டலி 5 கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதில் வருது அப்படின்னா சீலோமேட் கேட்டகரியில் வருது. அப்போ சீலோமேட்னா என்ன, ஹியர் சீலோம் arises from mesoderm. Coelom எங்கேருந்து வருது, arises from mesoderm. So coelom is lined by peritoneal layer. ஓகேங்களா, coelom is lined by, coelom வந்து எதால கவர் ஆயிருக்குன்னா peritoneal. ஓகேங்களா, peritoneal அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் லேயர் மாதிரி peritoneal. visceral லேயர்னா blood vessels அதிகமாக இருக்கும், peritoneal லேயர்னா சப்போர்ட்டிவ் மாதிரி இருக்கும். peritoneal layer and filled with, அதில் என்ன ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா coelomic fluid. அது நார்மலாக இருக்கக்கூடிய லிக்யூட் தான், ஒரு ஃப்ளூயிட் தான். அது சீலோமில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் coelomic fluidன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் அன்னலிடா டு கார்டேட்டா. இங்கே எந்தெந்த பைலம் எந்தெந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, த நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் டயக்ராம் முறைக்கலாம். ஸோ கவனிங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ ஃபில்டு ரீஜன் ஃப்ரம் மீசோடம். டிஷ்யூ ஃபுல்லாக இருக்குது மீசோடம் ஃபுல்லாகவே. டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்குது. ஃப்ரம் தி டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா எக்டோடம்லேருந்து வந்திருக்கு. அப்போ பாடியை கட் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ் நம்ம பார்க்குறோம், இதில் இந்த கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஸ்கல்மின்தஸில் பாருங்கள், உங்களுக்கு அந்த பாடி கேவிட்டி நாட் இந்த கவர்டு பை த மீசோடம். பட் மீசோடம் எப்படி இருக்குது, ஸ்கேட்டர் ஆகிருக்கு, அது திட்ட பதவி இருக்குது. இங்கே கவனிங்க, மீசோடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து என்னத்தை உருவாகிருக்கு அப்படின்னா சீலோமா உருவாகிருக்கு. ஓகேங்களா, இட் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் த சீலம். சீலம் இருக்கு நம்ம பார்த்தாச்சு. சீலமோட வேலை என்ன? அப்போ சீலம் வச்சு இந்த அனிமல்ஸ் 3 கேட்டகரிஸாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தா ஏ சீலோமேட், 2 சூடோ சீலோமேட், 3வது வந்து பார்த்தீங்கன்னா சீலோமேட் அதாவது ட்ரூ சீலம். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் சீலம். சீலம் ஒரு அனிமலில் ஒரு ஆர்கானிசத்தில் இருந்ததுன்னா அதோட வேலை என்ன அப்படின்னா இட் அகாமடேட் விசரல் ஆர்கன். விசரல் ஆர்கன்னா வெரி வைட்டல் ஆர்கன் லைக் தட் ஹார்ட், லங்ஸு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் உள்ளது, கிட்னி, இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா பாடி கேவிட்டிக்குள்ளே இருக்குது. நம்ம பாடி கேவிட்டிலேருந்து இந்த ஆர்கன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹாலோவாக இருக்கும் உள்ள. ஓகேங்களா, the coelomic fluid reduce the friction between the visceral organ. ஒரு விசரல் ஆர்கனும் இன்னொரு விசரல் ஆர்கனும் உரசாமல் மோதிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படுது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் இருக்கிறது தான் நமக்கு என்ன ஆகுது, உள்ள சாப்பிடும் போது நமக்கு ஸ்டொமக் எக்ஸ்பேண்ட் ஆகுது. உள்ள ஸ்பேஸே இல்லை அப்படின்னா வயிறு வெடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ உள்ள வந்து இருக்கும்போது தான் உங்களுக்கு ஹார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லங்ஸு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயாஃப்ரம், அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் உள்ள ஆர்கன், மேலே லிவரு, இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, ப்ராப்பராக அந்த அந்த சீலம்ல அந்த கேவிட்டிக்குள்ளே ஃபிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபிட் ஆகிருக்கிறதுனால, ப்ராப்பராக இருக்கிறதுனால ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனோட என்ன செய்யாது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரசிக்காது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஆக்ட் as a ஷாக் அப்சார்பர். அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஒரு பகுதிகளாக யார் இருக்கு அப்படின்னா இந்த சீரம் இருக்கு. நம்மலாம் நடக்கும்போதே நம்மளோட பாடி வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் ஆகும்போது இந்த ஆர்கன்ஸ் வந்து சஃபர் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் மட்டும் தலையை குடிச்சிட்டு காதுக்குள்ள தண்ணி வந்துட்டுனா இப்படி உள்ள தண்ணி வந்துடும். பட்டு அது உள்ள மூளை என்ன செய்யும், உங்களுக்கு வந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கேயும் சீலம் இருக்கு. அந்த சீலம்குள்ள அந்த ஃப்ரிக்ஷன் ஷாக் வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு பகுதிகளாக இந்த சீலம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஃபிஃப்த் கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா the body is segmented. கண்டங்களாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குதுன்னா தட் இஸ் கால்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே ஆர் மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியே அவங்களுக்கு பாடி வந்து எப்படி செக்மெண்ட்டாக இருக்கும். So it is the phenomenon in which the body or organs is externally and internally divided into repeated segment. உள்ளாரையும் சரி வெளியிலையும் சரி அது வந்து ஃபுல்லாகவே செப்பரேட் ஆகிருக்கும். இப்போ ட்ரெயின் பாக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் சேர்க்குறாங்களா, அதே போல் தான் இந்த ஆர்கான்ஸத்தில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் ஆடாக இருக்கும். அந்த செப்பரேஷனுங்கிறது வெளியிலையும் இருக்கும் உள்ளாரையும் இருக்கும். தட் இஸ் கால்டு மெட்டாமஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா அன்னலிடா வந்து எந்த பைலத்தில் வருது அப்படின்னா சாரி அது எந்த ஆர்கானிஸ் எக்ஸாம்பிள் எர்த்துவாமோட பைலம் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு அன்னலிடா. அந்த வந்து பார்த்தா ஆர்த்ரோபடாவுக்கு காக்ரோச் நிறைய நம்ம சொல்லுவோம். பூச்சிகள் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆர்த்ரோபோட்ஸ் கேட்டகரிஸ் தான் வரும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோகார்ட். ஸோ நோட்டோகார்ட் இஸ் ஏ பேக் போன். ஸோ இட் இஸ் மீசோடெர்மலி டெரைவ்டு. நோட் பண்ணீங்க, அந்த பேக் போன் நோட்டோகார்டுங்கிறது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிடுது அப்படின்னா மிடில் லேயர் formed on the dorsal side of the during embryonic development of the some animals. dorsal na முதுகு பக்கம், ventral na வயிற்றுப்புறம், anterior na தலைப்பகுதி, posterior na neck region கீழ்ப்பகுதி. ஸோ இது எங்கே உருவாகுது, மீசோடெர்மலிஸ் அந்த சப்போர்ட்டிங் ராட் நமக்கு அந்த நோட்டோகார்டு இருக்கிறதோடு தான் அது வந்து பேக் போனாக நமக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. முதுகெலும்பு தான் கன்வெர்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஷேப்பில் உட்காந்துருக்கோம், அந்த ஒரு பொசிஷனில் இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் கார்டு இல்லைன்னா நம்ம ஆக்சுவலி எப்படி இருக்கும், இந்த வாட்டர் பால் போல மாறிடும் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இல்லைன்னா. ஸோ அனிமல்ஸ் வித் நோட்டோகார்ட் ஆர் கால்ட் கார்டேட். எந்த அனிமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் போன் இருக்கும் அது வந்து கார்டேட். அண்ட் தோஸ் வித்தவுட் நோட்டோகார்ட் எந்த வித பேக் போனும் இல்லை அப்படின்னா அது நான் கார்டேட், முதுகெலும்பற்றவை. ஓகேங்களா? இதுதான் இந்த கேட்டகரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எது எதில் பேக் போன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிங்டம் அனிமாலியா அட் ஏ கிளான்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு கிளான்ஸில் ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள் அப் டு கார்டேட்டா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டேட்டா வரைக்கும் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க. இங்கே பைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பைலம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போரிஃபெரா, நீடேரியா, அனட்டினோபோரா, பிளாட்டிகல்மின்தஸ், ஆஸ்கல்மின்தஸ், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மெட்டா, ஹெமிகார்டேட்டான்னு ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொன்று கார்டேட்டா. ஸோ போரிஃபெராவுடைய லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். செல்லு மட்டும்தான் உருவாயிருக்கு, இந்த லூஸ் அக்ரிகேஷன். செல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜெர்ம் லேயர் இருக்காது. அதான் முக்கியமான விஷயம். செல் மட்டும்தான் இருக்குது. செல்லுலாம் சேர்ந்தால் தான் உங்களுக்கு டிஷ்யூ வரும். டிஷ்யூ வந்தால் தானே உங்களுக்கு லேயர் வரும். ஸோ செல்லு லெவலில் இருக்கிறதுனால இந்த போரிஃபெரா அங்கே டிஷ்யூ இருக்காது. சிமெட்ரி நம்ம பிரிக்க முடியாது. ஏசிமெட்ரிக்கல், சம்டைம் இதில் உள்ள குரூப் வந்து பார்த்தோன்னா ரேடியல் சிமெட்ரிக்கலாக இருக்கும். சில குரூப் இருக்குது அனிமல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிலோமேட், பாடி கேவிட்டிங்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு நீடேரியா ஆர் டினோஃபோராவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுக்குறாங்க, செல்லாம் சேர்த்து டிஷ்யூவை உருவாக்கியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர் 2 லேயர் உருவாயிருக்கு. ஒன்று எக்டோடம், இன்னொன்று எண்டோடம்.
இந்த கேட்டகரி இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். எங்கெல்லாம் டிப்ளோபிளாஸ்டிக்காக வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த அனிமல் வந்து ரேடியல் சிமெட்ரி தான். ஓகேவா? இதை மைண்டில் வச்சுங்க. எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக அந்த அனிமலை 2 ஆஃப் த ரீஜனாக பிரிச்சிடலாம். இதில் டிப்ளோபிளாஸ்டிக். ஏன் அங்கே டிப்ளோபிளாஸ்டிக் 2 லேயர் தான் இருக்குது. அப்போ ஆர்கன்ஸ் வந்து கம்மியாக தான் உருவாகும். ஆர்கன்ஸ் கம்மியாக உருவாகிறதுனால உங்களுக்கு அந்த அனிமலை எந்த ஆங்கிளில் கட் பண்ணாலும் நம்ம பிரிச்சிடலாம். நமக்கு வந்து 3 லேயர் இருக்குது. அப்போ நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக பிரிக்க முடியும். அப்படி பர்டிகுலர் பாயிண்ட்டில் கட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு பைலேட்ரல் சிமெட்ரி. நமக்கு எத்தனை லேயர் இருக்குன்னு நான் சொன்னேன்? 3 லேயர்ஸ். அது நமக்கு வரப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கே நீங்கள் மைண்டில் செட் பண்ண வேண்டியது 2 லேயர் உள்ள அனிமல்ஸ் எல்லாமே ரேடியல் சிமெட்ரி அண்ட் ஆல்சோ ஏசிலோமேட். இங்கே வந்து சீலோம் இருக்காது. பிளாட்டிக்கல் மில்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டமும் இருக்குது. இங்கே 3 லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 3 லேயர்ஸ் வந்தாலும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா they are called bilateral symmetry. bilateral symmetry. இது வந்து ஏசிலோமேட். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்கல் மில்கஸ். இங்கே ஆர்கன் சிஸ்டம் வந்துருச்சு. இங்கேயும் 3 லேயர். 3 லேயர் வந்தாலே பைலேட்ரல் சிமெட்ரி. இது சூடோ சிலோமேட். அப்போ எங்கே இருந்து சிலோமேட் ட்ரூ சிலோம் வருதுன்னா அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்ரோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்டு கார்டேட்டா. இங்கெல்லாம் வந்து பாருங்க லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, இது எத்தனை லேயர் இருக்குது அப்படின்னா 3 லேயர் ப்ளஸ்ஸாக இருக்குது. சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. தே ஹாவ் ஏ சீலோமேட்ஸ் அப்படிங்கிறத பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு அவுட்லைன். இது என்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சதுன்னா அது கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக படிச்சிட்டோம்னா ஸ்கோரிங்கிறது கன்ஃபியூஷன் இல்லாமல் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பைலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலம் போரிஃபெரா. இதை பற்றி பார்க்க போகிறோம். பைலம் போரிஃபெரா. ஸோ வாட் இஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் போரிஃபெரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கடலில் மெரைன் அனிமல்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் வழியாக நோட் பண்ணிக்கணும் முக்கியமானது. ஸோ கிரேட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அப்புறம் பாடி சிமெட்ரி பார்க்க போகிறோங்க பைலத்தில். ஜெர்ம் லேயர்ஸ் எத்தனைன்னு பார்க்க போகிறோம். சீலோம் எத்தனை பார்க்க போகிறோம். பாடி கேவிட்டி இருக்கா இல்லையான்னு. ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட் இது எங்கே வாழுதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்ஷன் அண்டு வந்து பார்த்தா இனி ஃபியூச்சர்ஸ் இதோடைய சிறப்பு பண்புகள் என்ன, இதில் உள்ள எக்ஸாம்பிள். இந்த கேட்டகரியில்ஸ் தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகும். அப்போ நீங்கள் எந்த ஒரு பைல படித்தாலும் இந்த கேட்டகரிஸை மைண்டில் வைங்க. ஓகேவா? இதுதான் பேசிஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து அனிமல்ஸ் என்ன செய்ய முடியும், கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஏன்னா பைலம் வந்து போரிஃபெரா வந்து பார்த்தா செல் அளவிலான கட்டமைப்பு தான். செல் மட்டும்தான் இருக்குது, டிஷ்யூ கிடையாது. ஸோ சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திசியை மோஸ்ட்லி என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக்கல். ஏசிமெட்ரிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சிமெட்ரி, ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. சம் ஆஃப் த இதில் உள்ள அனிமல்ஸ் சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரியாக இருக்கும். இதில் ஜெர்ம் லேயர் கிடையாது. ஓகேங்களா? டிஷ்யூ இருந்தால் தான் லேயர் வந்திருக்கும். சீலோம் இருக்கா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சீலோமேட். பாடி கேவிட்டி இல்லை. நெக்ஸ்ட் ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். இது எங்கே உயிர் வாழுது, அதோட வாழிடம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் மோஸ்ட்லி அக்வாட்டிக், என்னது மெரைனில் இருக்கக்கூடிய அனிமல். இந்த ராமேஸ்வரம் சைடு இதெல்லாம் போனீங்க அப்படின்னா கீழே வந்து கோரல்ஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த கேட்டகரிஸ் தான். ஓகேங்களா? அக்வாட்டிக், மோஸ்ட்லி மெரைன். செடன்டரி, அதாவது ஒரு ஏதோ ஒரு சப்ஸ்டேட்டுக்கு அட்டாச் ஆகிருக்கும். மேபி அது ராக்காக இருக்கலாம், இல்லை சாயிலாக இருக்கலாம். ஏதோ ஒன்று இல்லை அட்டாச் ஆகிருக்கு. இம்மூவபிள். ஓகேங்களா? சாலிட்டரி ஆர் காலனியல். சாலிட்டரி அப்படின்னு குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து காலனியல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. செடன்டரி ஒரு இதில் போய் அட்டாச் ஆகிருந்ததுல செடன்டரி. சாலிட்டரி அப்படிங்கிறது காலனியல்ங்கிறது குரூப்பாக இருக்கும். நாட் ஏ சிங்கிள். அதாவது ஹேபிடேட். ஸோ இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாருங்க இப்படி தான் இருக்கும். அந்த கேனால்ஸ், ஸ்பாஞ்ச். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாருங்க இதில். ஸோ இதில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்சன்ட். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்சன்ட். ஸோ இன்ட்ரா செல்லுலார் டைஜஸ்ட் நடக்குது. செல்லுக்கு உள்ளார தான் டைஜஸ்ட் நடக்குது. இன்ட்ரா, ஓகேங்களா? இன்ட்ரா அப்படின்னா வித்தின் த செல். அப்போ ஒரு செல்லுக்குள்ள ஒரு ஃபுட் மெட்டீரியல் போகுது. அங்கே வந்து அந்த செல்லுக்கு உள்ளார ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் பண்ணப்படுது. டைஜஸ்டன் இன்சைடு த செல். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதில் கிடையாது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதில் கிடையாது. அப்போ இந்த வேலைகள்லாம் யார் பண்ணுறா அப்படின்னா வாட்டர் வந்து அந்த கெனால் வழியாக உள்ளே போகும்பொழுது அதுக்கு தேவையான ரெஸ்பிரேட்டரி கேஸை எடுத்துக்குது. அதுக்கு தேவையான எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை, தேவையில்லாத எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுது. அதுக்கு தேவையான ஃபுட்டை அந்த வாட்டர் கெனால் சிஸ்டமாக அப்சர்வ் பண்ணிக்கிறது. ரெண்டு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறது வாட்டர் உள்ளே போகும்பொழுது.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. பிளாங்டான்ஸ்னு சொல்லுவாங்க, மிதவை உயிரிகள். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதுக்கு எனர்ஜி எடுத்துக்கும். செல்லு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. அதனால இட் இஸ் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இதோடைய பொதுவான ரீப்ரொடக்ஷன், இது எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பைலம், போரிஃபெரா. ஸோ இட் இஸ் ஏசெக்சுவல். ஏசெக்சுவல் அப்படின்னா அதோட பாடி பார்ட்ஸ் கட்டாக ஈச் அண்ட் எவரி ஃப்ராக்மெண்ட் they are produce the new porifera, new organisms. ஸோ இதில் ஏசெக்சுவல் நடக்குது, அது ஃப்ராக்மெண்டேஷன். இன்னொன்று செக்ஷுவல் நடக்குது. இது ஹெர்மாப்ரோடைட். ஹெர்மாப்ரோடைட்னா என்ன மீனிங்? இந்த வேர்டுக்குலாம் மீனிங் தெரியணும் உங்களுக்கு. அதாவது மேல் அண்ட் டிஃப்ரெண்ட் மேலன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தா டிஃபரன்சஸ் இல்லாமல் சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸே இருந்தது அப்படின்னா அது தட் இஸ் கால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மாப்ரோடைட். எர்த்துவாமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மாப்ரோடைட் தான். ஸோ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், ஓகேங்களா. ஹெர்மாப்ரோடைட்னா இருந்தாலும் அதில் உள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா கேமிட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் இன்சைடு போய் தான் ஃபியூஸ் ஆகுது. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். டெவலப்மெண்ட் வந்து பார்த்தா இன்டைரக்ட். ஏன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதே போலவே இருக்காது அந்த ஆர்கானிசம். அதோட எங்கோன்ஸ் அதே மாதிரி இல்லாமல் வேற ஷேப்ல இருந்ததுன்னா அதுதான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இப்போ நம்மளுடைய எங்கோன்ஸ் வந்து பார்த்தா நம்மள மாதிரி தான் இருக்கு, தட் இஸ் கால்டு டைரக்ட் டெவலப்மெண்ட். இப்போ ஃப்ராக் இருக்கு, ஃப்ராகோடைய யங்கோன்ஸ் டேட்போல் வந்து பார்த்தா ஃபிஷ் போலவே இருக்கும், தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய யங்கோன்ஸு அதே போல இல்லாமல் வேற டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். லார்வல் ஸ்டேஜஸ் ப்ரெசன்ட்னு அர்த்தம் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா. பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சிறப்பான பண்புகள், யூனிக் என்னது ஃபியூச்சர்ஸ். கொஸ்டின்ஸ் இங்கே இருந்தால் ரைஸ் ஆகும். எப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாட்டர் கெனால் சிஸ்டம் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா பைலம், போரிஃபெரா. வாட்டர் கெனால் சிஸ்டம். வாட்டர் என்டர் த்ரூ த மில்லியன்ஸ் ஆஃப் மைனூட் போர், அதுக்கு பேர் தான் ஆஸ்டியா. கவனிங்க, இந்த அனிமல்ஸில் டாட்டாக உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஸ், தட் இஸ் கால். இதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஆஸ்டியா. இந்த ஆஸ்டியா வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போகுது, வாட்டர் வந்து இன்லெட் ஆகுது. ஸோ ஆஸ்டியா இன் பாடி வால் இன்டு த சென்ட்ரல் கேவிட்டி. சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேவிட்டி இருக்குது, தட் இஸ் கால்டு சென்ட்ரல் கேவிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேவிட்டி இருக்குது. ஸோ இந்த கேவிட்டிக்குள்ளே இந்த வாட்டர் மூவ் ஆகி போகும், சென்ட்ரல் கேவிட்டி. அதுக்கு பேர் என்னது, ஸ்பாங்கோசீல். ஃப்ரம் வேர் இட் கோஸ் அவுட் த்ரூ என்னது, ஆஸ்குலம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது எங்கே போகுது அப்படின்னா அவுட்டரில் இருக்கக்கூடிய ஹோல்ஸுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்குலம். சைடில் உள்ள ஹோல்ஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியா. கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சைடில் உள்ளது ஆஸ்டியா, அந்த டாப் ரீஜன் உள்ளது ஆஸ்குலம். இந்த கெனால் சிஸ்டம் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உணவுகளை பிரிப்பதற்கு, ஃபுட் கேதரிங், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றத்துக்கு, அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை ஒரு 1 மார்க்காக கேட்பாங்கப்பா. அதோடைய ப்ராப்பர் சேனல் வாட்டர், ஆஸ்டியா, சென்ட்ரலில் உள்ளது ஸ்பாஞ்சில் உள்ள சீல். அந்த ஸ்பாஞ்சில் உள்ள சீலோமுக்கு, அந்த சீலோம் கிடையாது, பட் அதில் இருக்கக்கூடிய கேவிட்டிக்கு ஸ்பாங்கோ சீல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் ஆஸ்குலம் வழியாக வாட்டர் வந்து வெளில போயிடுது. நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆஸ்டியா ஆஸ்குலத்தை தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஆஸ்டியா ஆஸ்குலம் இந்த ஏரியாவை கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாங்கோசீல் அண்ட் கெனால்ஸ் ஆர் லைன்ட் வித், இங்க இதான் வந்து ஸ்பாங்கோசீல். ஓகேங்களா. ஸ்பாஞ்சில் உள்ள கேவிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாங்கோசீல். ஆக்சுவலி இதில் வந்து சீலம் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ லெவல் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால தட் இஸ் கால்டு ஸ்பாங்கோசீல்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. கெனால் லைன்டு வித் குவைனோசைட்ஸ், இது ரொம்ப முக்கியம், அனதர் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அதாவது காலர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிங்கிள் காலர் செல்ஸ், ஒரே ஒரு காலர் செல்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலர் செல்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளஜெல்லம் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளஜெல்லம் ஆல்வேஸ் மூவ் அப்வர்ட்ஸ், வெளியில் இந்த மூமெண்ட்டில் தான் இருக்கும். அப்போ இந்த மூமெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்குலம் வழியாக வாட்டர் போயிட்டே இருக்கும். உள்ள வாட்டருடைய ப்ரெஷர் லோவாக இருக்கும். அப்போ அவுட் சைடில் உள்ள வாட்டரு ஆஸ்டியா வழியாக உள்ள எங்கே ஸ்பாங்கோசீலுக்கு வரும். இது மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். இது வாட்டர் கரண்ட்டை வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன்ஸாக யார் இருக்கா, ஃப்ளஜெல்லம் இருக்குது. ஓகேங்களா. அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காலர் செல்ஸ். அந்த காலர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா மூவ் இன்வர்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். ஓகேங்களா. ஃபுட் மாலிகுல்ஸை உங்களுக்கு உள்ள செல்லுக்குள்ளார அனுப்புறது அங்கே இருக்கக்கூடிய காலர் செல்ஸோட வேலை.
ஓகே. ஸோ ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ், அதாவது இந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் அப்படியே உள்ளே போகுது. ஓகே, உள்ளே போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய அமீபோசைட் மூலயமா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைஜஸ்ட் ஆகுது ஃபுட்டு. இது கேட்பாங்க, அமீபோசைட்டில் உள்ள என்சைம் மூலயமா ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுது. டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு வேக்யூல் மூலயமா மறுபடியும் டிசால்வ் ஆகி அது எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் மூலயமா எங்கே வந்துடுது அப்படின்னா இந்த ஸ்பாங்கோசிலுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இடையில ஒரு பாயிண்ட்ஸ் பெருசாக உள்ளது இருக்குது, அது பேர் கொயனோசைட்ஸ். கொயனோசைட்ஸ்னாலே காலர் செல்ஸ், இது ஃபுல்லாகவே பொதுவான பேர். ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் இந்த மியூக்கஸ் அது அப்படியே என்ன செஞ்சுது, அவுட்லெட் வழியாக வெளியேறுது. இட் இஸ் ஏ சிங்கிள் கொயனோசைட்ஸ். ஓகே. அனதர் ஒன்ஸ் வந்து பார்த்தா இது மேலே கால்சியம் தானே இருக்குதுல்ல, ஸோ அது அதோடைய ஸ்பிக்கிள்ஸ் வச்சு பிரிக்கிறாங்க. த பாடி இஸ் சப்போர்ட்டட் பை ஸ்பிக்கிள்ஸ். ஸ்பிக்கிள்ஸ்னால் முட்களால் சப்போர்ட் ஆகிருக்கு. அது வந்து அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சின் ஃபைபர். ஸ்பாஞ்சில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, ஸ்பாஞ்சின் ஃபைபர். இது வந்து பாருங்கள் கிளாஸ் லைக் ஸ்பிக்கிள்ஸ், கிளாஸ் போல இருக்கும். இது அமீபாய்டு செல்ஸு. இது வந்து பார்த்தா இந்த செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் உள்ளார உள்ளது. இது பிளாட்டன்ட் சர்ஃபேஸ் ஆஃப் செல்ஸ். உள்ளார உங்களுக்கு அழகாக ப்ளூ கலரில் என்ன இருக்குது, உங்களுக்கு காலர் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ABCDEFG HIJK தீஸ் ஆர் ஆல் A to J. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்பிக்கிள்ஸ். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்கள்னு சொல்கிறாங்க. A to J. கே கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சின் ஃபைபர். இது ரொம்ப முக்கியம். இப்படி அப்படியே உங்களுக்கு த்ரெட் லைக் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்பாஞ்சின் ஃபைபர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த அனிமல்ஸை வித் கலர்ஃபுல் ஃபோட்டோகிராஃபாக இருக்குது. சைகான், ஸ்கைஃபா, ஸ்பாஞ்சில்லா. இதான் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இந்த ஸ்பாஞ்சு இருக்கும். ஏதாவது ஒரு பாறாங்கல் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குன்னா அதை சுற்றி இது குரோ ஆகும். இன்னொன்று யூஸ்பாஞ்சியா, பாத் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிறாங்க, குளிக்கக்கூடிய ஸ்பாஞ்சு இது மாதிரி இருக்குது. இதை வச்சு குளிக்கலாம் முடியாது, பட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கேரக்டர் ஆஃப் தி கிளான்ஸ் அபவுட் த போரிஃபெரா. நம்ம இது வரைக்கும் படித்ததை இங்கே ஒரு கிளான்ஸாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள். கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் செல்லுலார் லெவல். சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல், சம் ஆஃப் தம் ரேடியல் சிமெட்ரி. ஜெம் லேயர் கிடையாது. சீலம் வந்து சீலம் வந்து கிடையாது. ஓகேங்களா? சீலம் இருந்ததுன்னா எதால லைனிங் பண்ணியிருக்கணும், மீசோடெர்மல் லேயரால லைனிங் பண்ணியிருக்கணும். இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். ஓகேங்களா? ஸோ ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது அக்வாட்டிக்காக இருக்குது, மோஸ்ட்லி மரைன், செடன்டரி இமூவபிளாக இருக்குது, சாலிட்டரி ஆர் காலனியல் குரூப்பாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் இது கிடையாது, செல்லுக்குள்ளே டைஜஸ்ட் நடைபெறுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இது கிடையாது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இது கிடையாது. ரீப்ரொடக்ஷன் வந்து ஏசெக்ஷுவல் ஃப்ராக்மெண்ட் மூலமாக நடக்குது, செக்ஷுவல் நடக்குது. இட் இஸ் ஏ ஹெர்மாப்ரோடைட்டு. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, டெவலப்மெண்ட் இன்டைரக்டாக இருக்குது. இதோட யூனிக் ஃபியூச்சர் சிறப்பு பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கெனால் சிஸ்டம் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது, வாட்டர் கெனால் சிஸ்டம் இந்த பைலத்தில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னொரு பைலம் நெக்ஸ்ட்டில் வரும், அதை நான் சொல்லிடுறேன். 2 பைலத்தில் மட்டும்தான் வாட்டர் கெனால் சிஸ்டம். இன்னொன்று எக்கினோடெர்ம்ஸில் இருக்குது. எக்கினோடெர்ம்ஸ் ஸ்டார் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த வாட்டர் கெனால் அந்த டியூப் ஃபீட் வழியாக வாட்டர் உள்ளே போகும், அதை நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த பைலத்தை மைண்டில் வைங்க. வாட்டர் கெனால்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பைலம் ஹேவிய வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் கேட்பாங்க, இல்லை வாட்டர் கெனால் சிஸ்டம்னு கேட்பாங்க. அதுதான். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்டியா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியாவுடைய தண்ணி உள்ளே போகுது. ஸோ ஸ்பாங்கோசில், ஸ்பாஞ்சில் உள்ள கேவிட்டிக்கு பேர் ஸ்பாங்கோசில். அண்ட் கெனால்ஸ் ஆர் லைன்டு வித் கொயனோசைட்ஸ். இது அனதர் ஒன்றா இருக்கும். ஒரு கொயனோசைட் தான் பார்த்தோம், அதில் ஃப்ளஜலாக இருக்கும், சீலியாக இருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமீபோசைட்டும் இருக்கும். பாடி இஸ் சப்போர்ட்டட் பை த ஸ்பிக்கிள்ஸ், முட்களால் சப்போர்ட் ஆகிருக்கு. ஸ்பாஞ்சின் ஃபைபரும் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் சைகான், ஸ்பாஞ்சிலா, இன்னொன்று என்னது யூஸ்பாஞ்சியா. These are all outlined about the phylum Porifera. Okay, the next வந்து பாருங்க phylum Cnidaria. ஸோ நீடேரியா பைலத்தினுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீடேரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி. ஜெர்ம் லேயர் எத்தனை லேயர் இருக்குன்னா 2 லேயர் இருக்குது. ஒன்று எக்டோடம், இன்னொன்று எண்டோடம். சீலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த அனிமல்ஸ் எந்த ஆங்கிளில் கட் பண்ணி சென்டர் ஆக்சிஸில் போனாலும்
ஈவன் ஆஃப் ஆஃப் த ரீஜனை வெட்டிடலாம். தட் இஸ் கால்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நீட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். இதோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் பாருங்க வந்து ஸோ அக்வாட்டிக் எங்க இருக்க நீர்ல இருக்கு, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா மெரைன், கடல் பகுதியில் கடல் நீர்ல தான் இருக்கு. செசைல் ஒரு இதில் ஒட்டி இருக்கலாம். ஆறு எப்படி இருக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கலாம், தனியாக நீந்தக்கூடியதாக இருக்கலாம். சாலிட்டரி தனியாக இருக்கலாம், அல்லது எப்படி இருக்கலாம் சாலிட்டரி. ஆறு எப்படி இருக்கலாம், குரூப்டு அனிமல்ஸாக இருக்கலாம். சாலிட்டரினா சிங்கிள், சம் ஆஃப் தம் ஆர் குரூப்டு அனிமல்ஸாக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பாருங்க. ஸோ இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்ட்ரா செல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன், செல்லுக்கு உள்ளேயும் டைஜஷன் நடக்குது, செல்லுக்கு வெளியிலையும் டைஜஷன் நடக்குது. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிடையாது, சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிறது இதுலேயும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த செல்லுக்குள்ளே பார்க்கும்பொழுது ஃபுட்டு, அதாவது டாஃப்னியா ஆஃப் வாட்டர் ஃபிடியா. டாஃப்னியானா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் அனிமல்ஸ், அது அனிமல்ஸ்குள்ளே அந்த ஹைட்ராக்குள்ளே போகுது, அதை டைஜஸ்ட் பண்ணி வெளில அனுப்புது. ஓகேங்களா? இது கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி. கேஸ்ட்ரோனா ஸ்டொமக் ரீஜன், அங்கே அந்த உள்ள டைஜஸ்டிவ் ட்ராக்ட் உள்ள பகுதி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம் ரிலீஸ் ஃப்ரம் த கிளாண்ட் செல். இந்த கிளாண்ட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம் ரிலீஸ் பண்ணுது, சாஃப்ட் டிஷ்யூ டைஜஸ்டட். அப்போ அந்த பிளாங்க்டான்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாஃப்ட் டிஷ்யூ, அது டைஜஸ்ட் பண்ணப்படுது. மூணாவது விஷயம் ஃபுட் பார்ட்டிகிள் எங்கல்ஃபுது. அதுக்கப்புறம் அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் என்ன செய்யப்படுது, அப்படியே சாஃப்ட் டிஷ்யூ டைஜஸ்டடு, ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் என்டர் ஆகுது, செல்லுக்குள்ளே டைஜஸ்ட் ஆகுது. ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் எங்கல்ஃபுடு, ஃபுட் பார்ட்டிகிள் டைஜஸ்டட் இந்த ஃபுட் வேக்யூல், அதுக்கப்புறம் வேஸ்ட் வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிடுது. தட் இஸ் கால்ட் செல்லுக்குள்ளேயும் டைஜஸ்ட் நடக்குது, செல்லுக்கு வெளியிலையும் டைஜஸ்ட் நடக்குது. ஸோ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஹவு தே ஆர் ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாலி ப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி, பட்டிங். மெடுசா செக்ஷுவலி. இது ரொம்ப முக்கியம், யார் யாரை எப்படி உருவாக்குறாங்கன்னு கேட்பாங்க. இது 2 ரீஜன்ஸ் இருக்குது. நமக்கு எப்படி இருக்குது, குழந்தை, இன்னொன்று அடல்ட்னு இருக்கு இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசத்தில் நீட் ஏரியாவில் பாலிப்னு ஒரு கேட்டகரி இருக்குது, மெடுசா அப்படிங்கிற மெடுசா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த ஆர்கானிசத்தில் பாலிப் எப்படி உருவாகுது அப்படின்னா பட்டிங் மூலயமா, ஏசெக்ஷுவல் மூலயமா நிறைய பாலிப் வரும். பட் பாலிப் வந்து அதில் இருக்கக்கூடிய கேமிஸ் ஒன்று சேர்ந்து மெடுசாவை உருவாக்குது. எப்படி, செக்ஷுவலி. அப்போ பாலிப் ப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவலி அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் மூலயமாவோ இல்லை மற்ற இது மூலயமாவோ பாலிப் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். பட் இந்த பாலிப்பில் இருக்கக்கூடிய கேமிஸ் ஒன்று சேர்ந்து அது கேமிஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த கேமிஸ் ஒன்று சேர்ந்து மெடுசாவை உருவாக்குது. மோஸ்ட் ஆர் செப்பரேட்டட் செகஸ். இதில் வந்து பார்த்தோன்னா டயேசியஸ் அனிமல்ஸ், மேல் தனி ஃபீமேல் தனியாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. டெவலப்மெண்ட் ஆல்வேஸ் என்ன, இன்டைரக்ட், மறைமுக வளர்ச்சின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிப், இன்னொன்று மெடுசா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு லார்வா, அந்த லார்வா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளானுலா லார்வா. ஓகேங்களா? அந்த லார்வா வந்து அடல்ட்டாக வரும்போது அது பாலிப்பாக மாறும். ஓகே, செக்ஷுவல் மெத்தடில் வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா பாலி ப்ரொடியூசிஸ் ஏசெக்ஷுவலி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானுலா லார்வா பாலிப்பாக மாறுது, அது மறுபடியும் ஏசெக்ஷுவல் மெத்தடில் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எந்த மெத்தடில் ப்ரொடியூஸ் ஆகுது, ஏசெக்ஷுவல் மெத்தடில் அது ப்ரொடியூஸ் ஆகுது. ஆஃப்டர் தட் ஏசெக்ஷுவல் மெத்தடில் வரக்கூடிய மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபைரா லார்வா. தீஸ் எஃபைரா லார்வா உங்களுக்கு வந்து என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா மெடுசாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, எஃபைரா லார்வா என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, மெடுசா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் கொனாட், அது எக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, மெடுசா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? பாலிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுது, மெடுசா இது. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் ஆனது ஜைகோட். ஜைகோட் வந்து பிளானுலா லார்வா. பிளானுலா லார்வா வந்துச்சுன்னா மற்ற லைஃப் சைக்கிள் வந்து ஆரிஜினேட் ஆகும். எது எப்படியோ உங்களுக்கு இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலி ப்ரொடியூசஸ் ஏசெக்சுவலி, பட்டிங் மூலியமாக அது ப்ரொடியூஸ் ஆகுது. மெடுசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷுவலி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோடைய யூனிக் ஃபியூச்சர்ஸ். ஸோ வாட் ஆர் த யூனிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னா டெண்டக்கிள்ஸ் வித் நீடோபிளாஸ்ட். நீடோபிளாஸ்ட்னா ஸ்டிங்கிங் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கொட்டும் செல்கள். தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிங்கிங் செல்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க, ஸ்டிங்கிங் செல்ஸ்.
ஸோ டெண்டக்கிள்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, டெண்டக்கிள்ஸ்னா ஸ்டிங்கிங் செல்ஸ்னு சொல்லுவாங்க வித் நீடோபிளாஸ்ட். டெண்டக்கிள்ஸ்னா நீளமாக உள்ளதான் டெண்டக்கிள். இந்த டயக்ராம் பாருங்க, தீஸ் ஆர் ஆல் டெண்டக்கிள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டும் செல்கள் இருக்கும். Tentacles are finger-like structure with surrounds the mouth of cylindrids. அந்த மவுத்தை சுற்றி இந்த டெண்டக்கிள், இதான் மவுத் அப்படின்னா இந்த இதெல்லாம் டெண்டக்கிள்ஸ் மாதிரி. ஓகே, எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபுட் கேப்சர் அண்ட் டிஃபென்ஸ், உணவுகளை பிடிப்பதற்கும் டிஃபென்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா கொட்டி தள்ளிடும், விஷம் அதில் இருக்கும். கவனிங்க, இதான் ஸ்டிங்கிங் சென்ஸ். எங்கேருந்து வருது பாருங்க. ஸோ நீடோபிளாஸ்ட் அதாவது நீடோசைட்ஸ் ஆர் ஸ்டிங்கிங் செல்ஸ் present on the tentacles. அந்த நீளமாக நீச்சிருக்குலையே அதில் நுனிப்பகுதியில் உங்களுக்கு அந்த முள்ளு மாதிரி இருக்கும். ஓகே, வித் பாய்சன் ஃபில்டு தான் முக்கியமானது. கேப்சூல்டு கால்டு நெமட்டோசைட்ஸ். பாய்சன் ஃபில் பண்ண இருக்கக்கூடிய பேக் லைக் ஸ்ட்ரக்சர் நெமட்டோசைட்ஸ். ஸோ நீடோபிளாஸ்ட் யூஸ்டு ஃபார் த ஆங்கரேஜ், டிஃபென்ஸ் அண்ட் கேப்சர் ப்ரேக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நீடோபிளாஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீடோபிளாஸ்ட்டில் வந்து பாருங்கள், அந்த நீடோசைட் எது, ஸோ அது உள்ளார இருக்கக்கூடிய அந்த பாய்சன் இதுக்கு வந்து பார்த்தா நெமட்டோசைட். ஓகேங்களா, இங்கே காயில்டு த்ரெட்டு, அதாவது இப்போ சைலண்டாக இருக்கும் பொழுது அது எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது, இந்த டெண்டக்கிள்ஸ் உள்ளார இருக்கும். ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உள்ளார இருக்கக்கூடிய அந்த காயில்டு த்ரெட்டு வெளியில் வந்து என்ன செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக் பண்ணும். ஓகேங்களா, டிஸ்ஜாய்ஸ் த த்ரெட்டு. இது வந்து ப்ரே, இது வந்து பைலா மாதிரி இருக்கு, அதை பிடிச்சி அதை என்ன செய்யணும், இதை இது பண்ணிடும். இதில் நிறைய டெண்டக்கிள்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஊக்கு மாதிரி நிறைய இருக்கும். அந்த டெண்டக்கிள்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய இருக்கும், ஸ்டிங்கிங் செல்ஸ் மாதிரி. அதை கையை வச்சாலே அப்படி முள்ளு மாதிரி நம்மள போட்டு தள்ளிடும், விஷமும் உள்ளே ஏறிடும். ஸோ இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி அதாவது சீலஞ்சிரான் அப்படிங்கிறது இருக்கு, வித் ஓப்பனிங் மவுத் ஆன் ஹைப்போஸ்டோம். ஹைப்போஸ்டோம்னா மவுத் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கு, ஒரே ஒரு ஓப்பனிங் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹைப்போஸ்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேட்டகரிஸ் பார்க்கலாம். பாலிப் அண்ட் மெடுசா ஃபார்ம்ஸ். ஸோ தீஸ் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பாடி ஃபார்ம் இன் த நீடேரியன். பாலிப் இஸ் எ டியூபுலார் அட்டாச்டு ஏசெக்சுவல் ஃபார்ம். பாலிப் ஆல்வேஸ் என்னது, ஏசெக்சுவல் ஃபார்ம். எப்படி இருக்குன்னு பாருங்க, பாலிப் அப்படியே கடல்ல அப்படியே கிண்ணத்தை போட்டு அப்படியே மிதந்துகிட்டு இருக்க முடியும். ஸோ வித் அப்வர்ட் டைரக்டட். ஸோ மவுத் வந்து இங்கே இருக்கு உங்களுக்கு, அது ஹைப்போஸ்டோம்னு சொல்லுவாங்க. மவுத் வந்து டெண்டக்கிள் அப்வர்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் ஹைட்ரா, இன்னொன்று ஆடப்சியா. மெடுசா ஃபார்ம்ல வந்து பார்த்தேன், இட் இஸ் அம்பர்லா லைக். இது எப்படின்னா தலைகிட கவுந்தா மாதிரி இருக்கு, கிண்ணத்தை தலைகிட கவுத்து விட்ட மாதிரி இருக்கும். இது செக்ஷுவல். ஓகேங்களா, இது என்ன கொடுக்குறாங்க வந்து பார்த்தா, இட் இஸ் ஏ செக்ஷுவல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீ ஸ்விம்மிங் செக்ஷுவல் ஃபார்ம் வித் டவுன்வர்ட்லி டைரக்டட், கீழ் நோக்கி இருக்கும். ஸோ மவுத் அண்ட் டெண்டக்கிள்ஸ் எல்லாமே கீழ் நோக்கி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் அருளியா, ஜெல்லி ஃபிஷ். இதெல்லாம் கடலில் ஒயிட் கலரில் கலர்டாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு பிளாஸ்டிக் தான் போய் எடுப்போம், அதில் உள்ள ஸ்டிங்கிங் செல்ஸ் வந்து நம்மளை வந்து பைட் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாகவே நமக்கு மயக்கம் வந்துடும். நிறைய பைட் பண்ணிச்சுன்னா நமக்கு விஷம் அதிகமாக்கி ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதோடைய யூனிக் ஃபியூச்சர்ஸ். அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன், அதாவது மெட்டாஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு இதே ஒரு டேர்ம்ஸ் தான் கேட்பாங்க. ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் என்ன அப்படின்னா, it is the phenomenon shown by some cnidarians in which polyp produces medusa. polyp வந்து எப்படி, polyp வந்து asexual, medusa வந்து sexual. polyp produces medusa எப்படி, asexually. polyp வந்து medusa produces some of them and medusa form polyp sexually. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிலியாவில் இந்த கேட்டகரி நடக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, உங்களுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, அதனால இதுக்கு பேர் மெட்டாஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கோரல் ஹேவியஸ் ஸ்கெலிட்டன் மேட் அப் ஆஃப் என்னது, கால்சியம் கார்பனேட். இது கேட்பாங்க ஆனந்தர், என்னென்ன கோரல்ஸ், என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. கோரல்ஸ் கால்சியம் கார்பனேட்டால் உருவாயிருக்கு. மஷ்ரூம் கோரல், பிரைன் கோரல், மேட்ரிபோர் கோரல், அப்படின்னு நிறைய கோரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கோரல்ஸ் வந்து உங்களுக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் யூனிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேங் ஹார்ன் கோரல், மானோட கொம்பு கிளைப்பகுதிகள் மாதிரி இருக்கும், அதான் ஸ்டேங் ஹார்ன் கோரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கோரல் ஹேவியஸ் ஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கோரல், அப்படியே கடலுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மாதிரியே இருக்கும். இங்கெல்லாம் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் ஃபிஷ் மாதிரி கலர்டு ஃபிஷ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா அதோட ஹேபிட்டே அதோடைய அங்கே அதுதான்.
ஓகேங்களா? இது வந்து பிரெயின் கோரல், இது வந்து பில்லர் கோரல், பில்லர் மாதிரி இருக்கு பாருங்க. கிரேட் பேரியர் ரீஃப் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரியராக இருக்குது, ஒரு தடைக்காப்பு தான் இருக்குது. நமக்கும் இதில் தமிழ்நாட்டில் சுனாமிலாம் வரும்போது ராமேஸ்வரத்தில் இந்த சுனாமி இந்த வேவ்ஸ் இது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அடியில் கோரல்ஸ் இருக்கிறதுனால அந்த வேவ்ஸோடைய ஸ்பீடை அந்த கோரல்ஸ் வந்து தடுத்துடும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிஷரி ஒன். ஓகே, ஃபைலம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க, ஹைட்ரா, ஒபாலியா, பைசாலியா, ஆடம்சியா, பென்னுடேலியா, சீபேன் சொல்லுவாங்க, கார்கோனியா, சீஃபேன், அனதர் மேண்டேரியா, பிரெயின் கோரல். இதோடைய பேர் ரொம்ப முக்கியம், அனதர் நேம் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் இதோடைய ஒரு அப்படியே கிளான்ஸாக பார்க்கலாம். கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது எப்படி உருவாயிருக்குன்னா திசுவால் உருவாயிருக்கு. ரேடியல் சிமெட்ரி, டிப்ளோபிளாஸ்மிக் 2 லேயர் இருக்கு, சீலம் கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம். ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக், மோஸ்ட்லி மரைனு, செசைல் ஒட்டி இருக்கும், அல்லது ஃப்ரீயாக தனியாக இருக்கும். இது வந்து செப்பரேட்டாக இருக்கக்கூடியது அல்லது குரூப்பாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ். இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஏன்னா மவுத் அண்டு அண்ட் சிங்கிள் ஓப்பனிங் ஹைப்போஸ்டோம்னு சொல்லுவாங்க. இன்ட்ராசெல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் நடக்குது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதில் கிடையாது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதில் கிடையாது. ரீப்ரொடக்ஷன் பாலி ப்ரொடியூஸ் என்னது ஏசெக்சுவலி பட்டிங், மெடுசா செக்ஷுவலி ப்ரொடியூஸ் ஆகுது. மோஸ்ட் ஆர் என்னது செப்பரேட் செக்ஸஸ், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், டெவலப்மெண்ட், இன்டைரக்ட், அது நமக்கு தெரியும். இதோட யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டக்கிள்ஸ் இருக்கு, அதில் வந்து கொட்டும் செல்கள் நீடோபிளாஸ்ட் இருக்கு. ஏ கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி, அதுக்கு பேர் என்னது சீலன்டிரான் வித் an opening mouth on the hypostome. Polyp and medusa ரெண்டு ஃபார்ம் இருக்கு. Some show alteration of generation. ஓகேங்களா? Polyp produces sexually, medusa produces asexually அப்படிங்கிறது alteration generation இருக்கு. Corals have skeleton, இதுதான் முக்கியமானது, கால்சியம் கார்பனேட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா, ஒபாலியா, அருளியா, பைசாலியா, ஆடம்சியா, பெனிட்டுலா, இன்னொன்று கார்கோனியா, இன்னொன்று மேண்ட்ரினா. தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள். இதில் இருக்கக்கூடிய லார்வா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைலம் மீடியரியாவுடைய இது. ஸோ ரிமைனிங் உள்ள பைலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம்.